ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் ஆல்சோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பத்தின ஓவர் வியூவா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. யாரெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும், மெயில் வந்தவங்க வந்து என்ன பண்ணணும், மெயில் வராதவங்க வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து லைவா வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தின ஒரு ஃபர்தர் அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்துல இன்னைக்கு மார்னிங் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வந்து உங்களுடைய ரேங்க் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் மெயில் அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியாவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயில் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எந்த டேட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா நேத்து டேட்லயே நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னைக்கு வந்து 27, நேத்து வந்து சண்டேனால வந்து ரிலீஸ் பண்ணல. இப்போ அதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 26/10/2025. ஓசி கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 1 by 1 வந்து மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஓசிக்கு வந்து 81 அப்படிங்கறது கட் ஆஃப் மார்க்கா இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து பிசி காஸ்ட்ல மெரிட் லிஸ்ட்ல வந்து 73.410, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 72.7ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஒரு 1.5 மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் வந்து சொல்ற அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகல. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஒன்று வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவா நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோல சொன்ன அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து கட் ஆஃப் மார்க்கும் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அதனால நிறைய பேர் வந்து ப்ரோ ஒரு 5 மார்க்லாம் ரெடியூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த தருணத்துல இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மார்க் இருந்து 2 மார்க் வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம்க்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து 72.100ம், வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 71.40ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 73.910, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 73.40ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 70.769, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 74.200 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல அருந்ததியர்ங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து 72.800, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 72ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதாவது ஷெட்யூல் ட்ரைபிள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 66 கம்யூனிட்டி ரேங்க்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 64.500ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செகண்ட் ரவுண்டோடைய கட் ஆஃப் மார்க். இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். டாக்குமெண்ட் வந்து எந்த டேட்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து டைம் கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மெயிலும் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. சரிங்களா? மெயில் வந்தவங்க மட்டும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுங்க. இன்னைக்குல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 27, 28, 29, 30 ஒரு 4 நாள் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. இந்த 4 நாளை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய சீட் வந்து வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால இந்த 4 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்றாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ண அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாசம் 3 to 5க்குள்ள நீங்க காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட் இருக்கலாம். ப்ரோ இது வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த தேர்ட் ரவுண்ட் வந்து வருமா, அதோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்பாங்க. அதாவது இன்ஸ்டாலே நிறைய பேர் வந்து இப்போ டிஎம் பண்ணி கேட்டிருக்கீங்க. தேர்ட் ரவுண்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது 99% வந்து கிடையாதுங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் செகண்ட் ரவுண்ட்லேயே ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சீட்டுமே வந்து கவர்மெண்ட் சீட் வந்து ஃபில் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து மாப் அப் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய பிரைவேட் காலேஜுக்கு வந்து டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதுதான் வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா நம்ம ரெகுலரா இயர்லி ஒன்ஸ் வந்து அனலைஸ் பண்ண ரிப்போர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றது தேர்ட் ரவுண்ட் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து நடக்கிறது வந்து
சான்சஸ் வந்து கிடையாது. டைரக்டா உங்களுக்கு வந்து மாப் அப் கவுன்சிலிங் தான் வந்து நடக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ ஒன்ஸ் வந்து நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா யுனிவர்சிட்டி வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிற இடத்துல 3 இயர் LLB அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க லாகின் பண்ணாலும் ஓகே. இல்ல உங்களுக்கு மெயில் ஐடி மெயில்ல வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு இதை நீங்க லாகின் பண்ணாலும் ஓகே தான். ரெண்டுமே சேம் லிங்க் தான். ரெண்டுலயும் வேற ஒரு சேஞ்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது 6 டிஜிட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ALCன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. நீங்க ஆன்லைன்ல என்னைக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ 3 இயர் LLBக்கு அந்த டேட்ல போய் பார்க்கும்போது நார்மல் SMSக்கும் இமெயிலுக்கும் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து அனுப்பிச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து. அந்த நம்பர் தான் இந்த இடத்துல நீங்க லாகின் வந்து பண்ணணும். ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி ஆயிருங்க. ஓகே. இப்போ நம்ம டைரக்டா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லைவா வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போறோம். அதை உங்களுக்கு வீடியோவா வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரியான பேஜுக்குள்ள வந்து போகும். சோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளோட 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் வந்து 100 KBல இருந்து 250 KBக்குள்ள நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணி அது JPG ஃபார்மட்ல, அதாவது இமேஜ் ஃபார்மட்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டோ கலர் ஜெராக்ஸோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலே நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து 10th 12th UGயோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட்லாம் நீங்க ரெடி பண்றதுக்குள்ள அங்க உங்களுக்கு வந்து டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செக்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால நீங்க வந்து அகைன் லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இப்ப நம்ம எப்படி ரெடி பண்ணிருக்கோமோ இதே மாதிரி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து SSLC மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் கிரீன் கலர்ல அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருதா அப்படிங்கிற பாருங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட் HSC உடைய மார்க் ஷீட் நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி UG உடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க 1 MPக்குள்ள BDFல தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு இமேஜ்ல கன்வெர்ட் பண்ண கூடாது. உங்களுடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் பேக் சைட்லயும் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்லயே ஆல்மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போதும். பேக்ல இருக்கு அப்படின்னா பேக்லயே நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. இந்த இடத்துல UG உடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல வந்து PDF வந்து அட்டாச் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா TC ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய TC நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா BDFல வந்து 1 MPக்குள்ள நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்து 100ல இருந்து 250 KBக்குள்ள வந்து இமேஜ் ஃபார்மட்ல நீங்க இந்த இடத்துல UGயோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் 100 KBல இருந்து 250 KBக்குள்ள JPG ஃபார்மட்ல நீங்க வந்து ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிருங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்ககிட்ட இன்கம் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா கொடுங்க. இது கம்பல்சரி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆதார் கார்டும் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய 10th 12th UG ஓவரால் TC UGயோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த டாக்குமெண்ட், இந்த 6 டாக்குமெண்ட் மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணாலே போதும். இது ரெண்டும் வந்து மேண்டேட்டரி வந்து கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே ரெடி பண்ணி நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாலே போதும். ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் போர்டுக்குள்ள பேஜுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிரும். இவ்வளவுதான் நீங்க வந்து பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்டோபர் 30க்குள்ள நீங்க வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கூட கேட்குறீங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஷேரா வந்து சொல்ல முடியாது. கிடைக்காது அப்படிங்கறதையும் ஷாரா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது மீதி பேலன்ஸ் எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து இருக்கோ நிரப்பாம அதை தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதனால இப்போ இந்த ரேங்குக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரேங்குக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பேலன்ஸ் எந்தெந்த காலேஜ்ல வேகன்சி இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டின்னு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பட்டறைப்பெரும்புத்தூர் காலேஜ், ரெண்டாவது வந்து புதுப்பாக்கம் காலேஜ், தேர்ட் வந்து செங்கல்பட்டு, ஃபோர்த் வந்து திருச்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜில் அவங்க கம்யூனிட்டிக்கு வந்து எந்த காலேஜ் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கோ அதை ஆல்மோஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அலாட் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் வந்து வரும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல,
ஏன்னா நீங்க வந்து எதிர்பார்த்து வந்து வேஸ்ட் ஆகிற கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது வந்து யுனிவர்சிட்டியோட கையில தான் இருக்கு. சரிங்களா? யுனிவர்சிட்டி கையில இருக்கிறத தாண்டி வந்து வேகன்சிஸ் இருந்தா தான் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ப்ரோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில வந்து இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் எங்களுக்கு வந்து கிடையாது. ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது 99% வந்து இருக்குது. நவம்பர் 1ஆம் தேதி நீங்க லாகின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.